எம்மா பார்க்கவே சரியான பயமா இருக்குது. நம்ம வந்து ஆதி காலத்தில் நம்மலாம் வந்து எப்படி இருந்தோம்னா மழையில் நனைஞ்சு மண்ணில் விளையாடி இப்படிலாம் இருந்து தான் நம்ம வளர்ந்தோம். அதனால வளர்றதுனால ஒரு ஜுரம் வருமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு இருமல் வருமா, எல்லாமே 3 நாள் தான். விருந்தம் மருந்தும் 3 நாளைக்குன்ற மாதிரி உடம்பு சரியில்லைனாலுமே 3 நாளைக்கு தான் அது கொஞ்சம் பவராக இருக்கும். அப்புறமா சரியாயிடும். இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்தினா மட்டும்தான் குழந்தைங்க வந்து இந்த அட்மாஸ்பியர், அதாவது நம்மளோட சூழலுக்கு நல்லா பழகுவாங்க. பொத்தி வச்சுருக்கிறேங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எதுக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, ஹியூமினிட்டியே இருக்காது. எது வந்தாலுமே ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஸோ அவங்கள வந்து நல்லா பழகணும். என் குழந்தைங்க அப்படி தான்ப்பா, குழந்தையிலேயே பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கிறது, இப்படி ரோட்டில் நடக்கக்கூடாது, இதில் தான் போகணும். சரியா? அதில் கால்லாம் விடக்கூடாது, இங்கேருந்தே தண்ணியை பார்க்கணும். ஓகே, ஹாய். இந்த மழையில் எங்கே தான் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக போகுது, எந்த அளவு போகுதுன்னு பார்க்குறதுக்காக. இவங்க 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, சும்மாவே இல்லை. வீட்டில் இருந்தால் வந்து டிவி ஃபோனுன்னு ஏதாவது ஒன்று கேட்டுனே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி ஏதாவது வேலை விட்டால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காக 2 பேருமே வந்து சிம்பிளான அவுட்ஃபிட்லேயே வெளியே கூப்பிட்டு வந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே என்னென்ன தண்ணி போகுது, எவ்வளோ போகுது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க. குட்ரா பேக்கை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் முதல்ல வந்திருக்கோம். இதில் இவங்க 2 பேரும் வந்து இப்போ நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மழை நேரத்துக்கு அதுவும் படிக்கலாம் மாட்டாங்க. எப்படியோ நம்ம குழந்தைங்க ஒன்று டிவி பார்ப்பாங்க, இல்லை ஃபோன் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, நம்ம அவங்கள குறை சொல்லாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். பரவாயில்ல, மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் காட்டலாம், அதில் என்ன இருக்குதுன்னு காட்டலாம் அப்படின்னு நான் யோசிச்சதுனால தான் நாங்கள் 2 பேர் கூப்பிட்டு வந்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ மழையில் நனைஞ்சா என் குழந்தைக்கு ஜுரம் வந்துடும், ஐயோ என் குழந்தைக்கு இருமல் வரும். நம்ம வந்து ஆதி காலத்தில் நம்மலாம் வந்து எப்படி இருந்தோம்னா மழையில் நனைஞ்சு மண்ணில் விளையாடி இப்படிலாம் இருந்து தான் நம்ம வளர்ந்தோம். அதனால வளர்றதுனால ஒரு ஜுரம் வருமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு இருமல் வருமா, எல்லாமே 3 நாள் தான். விருந்தம் மருந்தும் 3 நாளைக்குன்ற மாதிரி உடம்பு சரியில்லைனாலுமே 3 நாளைக்கு தான் அது கொஞ்சம் பவராக இருக்கும். அப்புறமா சரியாயிடும். இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்தினா மட்டும்தான் குழந்தைங்க வந்து இந்த அட்மாஸ்பியர், அதாவது நம்மளோட சூழலுக்கு நல்லா பழகுவாங்க. பொத்தி வச்சுருக்கிறேங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து எதுக்குமே ஒரு ஸ்ட்ரென்த்தே இருக்காது, ஹியூமினிட்டியே இருக்காது. எது வந்தாலுமே ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஸோ அவங்கள வந்து நல்லா பழகணும். என் குழந்தைங்க அப்படி தான்ப்பா, குழந்தையிலேயே பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கிறது, இப்படி ரோட்டில் நடக்கக்கூடாது, இதில் தான் போகணும். சரியா? அதில் கால்லாம் விடக்கூடாது, இங்கேருந்தே தண்ணியை பார்க்கணும். ஓகே, தம்பிக்கு கொடை பிடிங்க. கொடை நம்மளாம் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி நனைஞ்சிக்கினே போனால் ஜாலியாக இருக்கும். ஐயோ, பீச்சில் கூட இப்படி தண்ணி இருக்காது போல, அந்த மாதிரி வருது. மிகவும் ஆபத்து. ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. பயங்கரமாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது ஏதோ தண்ணி சொன்னாங்களே, இது என்ன பேருங்க? என்னவோ தண்ணி திறந்துருக்காங்கன்னு சொன்னீங்களே. ஆந்திராவில் தண்ணி திறந்து விட்டுறாங்களா, அதனால தான் இங்கே இவ்வளோ வருதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்களா, ஆளுங்க அங்கே நின்று தண்ணியில் கால் நினைக்கிறாங்க பாருங்க. ஃப்ரெண்டில் போகலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் இருக்கிற அழகெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரசிக்கணும், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது லொக்கேஷன் வந்து கூட்டுரோடு தாண்டி என்ன ஊர், தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு அணைக்கட்டா. ஓகே, இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் கூட்டுரோடு அணைக்கட்டு கோவில் இருக்கும்ல, அது பக்கத்துலேயே இருக்குது. புதுசாக வந்து பார்த்திங்களா இந்த பிரிட்ஜ் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வழி போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வருது, வண்டிலாம் வருது. இந்த பக்கமாக தண்ணி இப்படி வருது தெரியுது. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா பார்க்கவே பயமாக இருக்குது. ஐயோ, என்ன இப்படி குளிருது, பயங்கரமாக குளிருது. ஒரு ஆவேசத்தில் வந்துட்டு பயங்கரமாக குளிருது. ஐயோ, சரியான காற்று, பயங்கரமாக பறக்குது. நம்ம வந்து மடிச்சிடலாம், நம்ம கொடை ரொம்ப ஆபத்தாயிடும். வா, குளிர் பயங்கரமாக குளிருது. அதனால் போய் 2 பேரும் ஒட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து போயிடலாம். தண்ணி வாங்க போறோம். சுஜான், இது பேர் என்ன பேரு? இது பேர் என்ன பேரு? இந்த தண்ணி பேர், இது பேரு அணைக்கட்டு. அணைக்கட்டு பேர் கூட சரியா வராது சுஜான். அம்மா, இதுலலாம் உழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? அம்மா, பார்க்கவே சரியான பயமா இருக்குது. என்னெல்லாம் வந்து இந்த தண்ணியில் குதி 1 கோடி ரூபாய் தரேன்னா கூட 10 கோடி தந்தால் கூட குதிக்க மாட்டேன். எனக்கு உயிர் மேலே ரொம்ப பயம்னுவேன். நம்ம வந்து குழந்தைங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் வந்து உண்மை. ஆனால் என்னென்னா குழந்தைங்கள கூப்பிட்டு வரும்போது ரொம்ப சேஃப்டியாக அவங்கள வந்து கையில் பிடிச்சிட்டு தனியாக எங்கேயும் விடாமல்
இந்த மேலே ஏறி பார்க்குறது, சந்து உள்ள போய் பார்க்குறது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உஷாராக கையில் பிடிச்சிட்டு எனக்கு வந்து பேச்சு வரல, நடக்குது. என்ன குளிர்! என்ன ரெண்டு பேரும் இப்படி சைடில் போய் நின்னுக்கிறாங்க. ஒருத்தங்க ஷாலை போட்டு முடிக்கிறாங்க. வா 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 சரி வாங்க 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 வாங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டினா தான் என்னத்துக்கு ஆகுது இப்படி. அது சரி, எனக்கே கொஞ்சம் லைட்டாக டர் ஆகுதாப்பா. ஜூம் பண்ணலாமா? தண்ணி ஆந்திராலேருந்து வருதா, ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போகுது. நம்ம இங்கே விழுந்துட்டா கூட பீச்சுக்கு போயிடலாம். ஐயோ ஐயோ காப்பாத்துங்க! அமேசான் காடுகள்லேருந்து வர தண்ணி மாதிரி வருது பாரு, பார்க்க செம்மையா இருக்கு. மீனா, அது எப்படிடா இவ்வளோ தண்ணியில் உனக்கு மீன் தெரியுது? மீன் தெரியுதா? மீன்ன்றாரு. அது மீன் இல்லை, எங்கூட தர்மாக்கோல் அடிச்சுட்டு வருது. ஓகே, நம்ம வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப குளிருதுன்னு சொல்லி ஆனாலுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே வந்து வீட்லேயே நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செலவே இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரிலாம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க கூட வந்தது. குழந்தைங்களும் வந்து வீட்லேயே அடைஞ்சு கிடக்காமல் வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம எங்கேயாவது கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கடைங்கள்லாம் இருக்கும். அங்கே வந்து குழந்தைங்க எனக்கு இதை வாங்கித்தா அதை வாங்கித்தா நம்மளை ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. அதெல்லாம் வந்து இல்லாத ஒரு இது வந்து இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ஜாய் பண்ணி குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக பண்ணோம். இதே மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நம்ம வந்து எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கபகபான்னு வயிற்றுக்குள்ளே வந்து கிச்சு கிச்சின்னு சவுண்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தொடர போகிறோம். போலாமா? வாங்க.